ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம உங்க வீட்டிற்குள் வௌவால் வந்து விட்டதா, எச்சரிக்கை தேவை, இதை செய்யுங்கள் மீண்டும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே ஒரு வீட்டிற்குள்ள வௌவால் வந்துருச்சு அப்படின்னா அதற்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி பல விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆன்மீகத்தில் இந்த வௌவால் வீட்டிற்குள் வருவது அப்படின்றது உகந்ததாக சொல்லப்படவில்லை. வௌவால் வந்துச்சுன்னா அந்த வீட்ல எதிர்மறையான விஷயங்கள் நடக்கப் போவதை ஒரு முன்னெச்சரிக்கையாக உணர்த்துவதாகத்தான் சொல்லப்படுகின்றது. மேலும் துரதிர்ஷ்டம், தரித்திரம், பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு வரப்போவதை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். வௌவால் பெரும்பாலும் யார் வீட்டுக்கும் அவ்வளோ எளிதில வராது. அப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்றது? அத மீண்டும் நம்ம வீட்டுக்குள்ள வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது? அறிவியல் ரீதியாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம் வீட்டிற்குள் சில உயிரினங்கள் வருவது சுப சகுனத்தையும், சில உயிரினங்கள் வருவது அசுப சகுனத்தையும் குறிப்பதாக ஆன்மீக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த வௌவால்கள் வீட்டிற்குள் வருவது ஒரு அசுப சகுனமாகவே சொல்லப்படுகின்றது. இந்த வௌவால்கள் பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமாக பாழடைந்த பங்களா, வீடு அல்லது அந்த மரங்கள், அடர்த்தியான மரங்கள் இதில தான் வசிக்கும். தலைகீழாக தொங்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம வீட்டிற்குள்ள தப்பித்தவறி ஏதாவது 1, 2 வந்துருச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வது தான் நல்லது. ஒரு நெகட்டிவிட்டி நம்ம வீட்டிற்குள் வருவதை இந்த வௌவால் நமக்கு உணர்த்தும். அதேபோல வீட்டிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஏதாவது ஆபத்துக்கள் வருவதை அது உணர்த்துவதாக சொல்றதுனால, நம்ம சில விஷயங்களை செய்வதன் மூலம் அதை தடுத்து கொள்ளலாம். நீங்க முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம். இப்போ வௌவால் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வௌவால் வந்த உடனேயே எல்லா ஜன்னல் கதவெல்லாம் நீங்க திறந்து விட்டுருங்க. லைட் எரிஞ்சுச்சுன்னா ஆஃப் பண்ணிருங்க. அது வெளியில போயிரும். எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியா தான் மறுபடியும் வரும். அதனால அந்த வழிய ஜன்னலோ அல்லது கதவோ அத நீங்க கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்க திறந்தாலும் உடனடியா மூடுறது நல்லது. இந்த மாரி செஞ்சீங்கன்னா, அது வருவதை தடுக்கலாம். இப்போ வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அந்த வீட்ட நம்ம சுத்தமா தொடச்சிட்டு, மஞ்சள் தண்ணீர நீங்க தெளிச்சு விடலாம். சாம்பிராணி புகை போட்டு விடலாம். மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு சென்று தீர்த்தம் வாங்கி உங்க வீட்ல தெளித்து விடுவதன் மூலம் நிச்சயமா அந்த வௌவால் வர்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தடுத்து கொள்ளலாம். அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, அந்த வௌவால் வீட்டிற்குள் வருவது அப்படின்றது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா, அந்த வௌவால் நிபா வைரஸ் போன்ற வைரஸ்களை பரப்பக்கூடியது. அத நம்ம கையால தொடக்கூடாது. அது நம்ம மேல படாம நீங்க பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கோ, பெரியவர்களுக்கோ அது ஆரோக்கியமானது கிடையாது. அதனால தான் நம்ம அந்த வௌவால ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, வீட்டிற்குள் வருவது அப்படின்றது நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால உங்க வீட்டிற்குள் வௌவால் வந்துருச்சுன்னா, உடனே பதட்டப்படாம நம்மளுக்கு அப்படி நடந்துடுமோ, இப்படி நடந்துடுமோ அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. முதல்ல அத விரட்டி விட்டுட்டு உங்க வீட்ட மஞ்சள், உப்பு கலந்த நீரால சுத்தம் செஞ்சுருங்க. சுத்தம் செஞ்சுட்டு, அது வர்ற வழிய நீங்க அடைச்சு வச்சுருங்க. வீட்ல தீபத்தை ஏற்றி வழிபடலாம். நம்ம சொன்ன மாரி கோவில் தீர்த்தத்த வாங்கி தெளித்து கொள்ளலாம். இதன் மூலம் அந்த வௌவால் வந்து போன அந்த ஒரு அசுபம் கண்டிப்பாக நீங்கி உங்க வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் அந்த கடவுள் பார்த்துக்கொள்வார். அதே போல தான் அறிவியல் சார்ந்தும் நம்ம சொல்ற மாரி, நீங்க இந்த மஞ்சள், உப்பு கலந்த நீரால சுத்தம் செய்வதன் மூலம் அந்த கிருமிகளும் உங்க வீட்ல பரவாமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இது மாதிரி முக்கியமான விஷயங்கள், முக்கியமான தகவல்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள், மந்திரங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.